எல்லாருக்கும் வணக்கம். அ நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்ப யூடியூப் சேனல்னு சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கொள்றேன். என் பேர் வந்து ரோஜீவ். அ என்னத்துக்காக இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளோ நாளும் வந்து ஓன் வாய்ஸ்ல வந்து சோசியல் மீடியால வந்து எந்த ஒரு வீடியோ அதுகள் வந்து நான் போடுறதில்ல. காரணம் அப்படி பெருசா எனக்கு வந்து வாய்ஸ் போட்டு எந்த வாய்ஸ் போட்டு கதைச்சு அத வந்து அதில பப்ளிஷ் பண்ணி, இனி அத பார்த்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் வந்து எனக்கு இல்ல. அப்ப அந்த ஒரு காரணத்தால இவ்வளோ நாளும் வந்து YouTubeலயோ இல்லாட்டி Facebookலயோ சரி, நான் வந்து ஓன் வாய்ஸ்ல வந்து எந்த ஒரு வீடியோவும் போட்டதில்ல. அப்ப இப்ப ஏன் திடீரெண்டா ஒரு வீடியோ வந்து போடுறதுக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து, எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஒரு நான் இப்ப இந்த வீடியோ போடுற டைம்ல கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம வந்து ஓகேவா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஸ்ரீலங்கால வந்து எல்லா இடமும் நல்ல மழை பெஞ்சு, எல்லா இடமும் வந்து நிறைய வெள்ளம் வந்து, நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப Facebookலயும் சரி, மற்ற சோசியல் மீடியாவிலயும் பார்க்குறப்போ வந்து நிறைய பேர் வந்து அ இதுக்காக வந்து அவங்களால இயலுமான உதவிகளையோ, இல்லாட்டி வெளிநாட்டில இருக்கிற மக்கள் வந்து நம்மோட சகோதரங்கள்னு சொல்லலாம். அவங்களும் வந்து அவங்களால இயலுமான உதவிகள வந்து நம்மோட நாட்டில இருக்கிற மக்களுக்கு வந்து செய்து கொண்டு வாராங்க. அப்ப அப்படி நானும் வந்து எந்த காதுக்கு கேள்விப்படக்கூடிய மாரி 2, 3 விஷயங்கள் வந்துச்சு. சில சில குடும்பங்கள் சரியான மாரி கஷ்டப்படுது. சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம், வழி இல்லாம இருக்காங்க. அப்படின்னு சொல்லி இப்படி விஷயங்கள் கேள்விப்பட்ட நேரம் வந்து, நம்மளால எதனாலும் ஒன்று செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு அமைப்போ, ஒரு கழகங்களோ எதனாலும் ஒன்றோடு சேர்ந்திருந்தாலும், நம்மளால இயலுமான பங்களிப்பு அதுக்கு வந்து செய்யணும்னு சொல்லி நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவில அதுக்கான முயற்சி ஒன்று எடுப்போம்னு சொல்லி, ஒரு சின்ன ஒரு எஃபோர்ட் ஒன்று போட்டு பார்த்தேன். அதுக்கான போட்ட எஃபோர்ட் வந்து 0% தான் வந்து சக்சஸா வந்துச்சு. அப்ப அதுல ஒரு ஒரு 2, 3 டேஸா வந்து இது சம்மந்தமா ஃபுல்லா யோசிச்சு கொண்டு வந்தேன். என்னடா நம்மளால எதுவும் செய்யலாமா போயிட்டு. தனிப்பட்ட முறையில நான் வந்து ஒரு நிவாரணம் உண்டு ஏதோ ஒரு செய்ய போற அளவுக்கு நம்மட்ட வந்து வசதி இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? ஏதாச்சும் யார்ட்டனாலும் உதவி கேட்டு நம்ம அத எடுந்து நம் நமக்கு நம்ம கண்ணால பார்த்து கஷ்டப்படுற மக்களுக்கு நம்மளால என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தேன்னா, அது வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இனி என்ன செய்யலாம்? அடுத்த கட்டம் என்னட்ட இருந்த கான்டாக்ட்கள் 2, 3 கான்டாக்ட்கள் இருக்கும். அவங்கட்ட கேட்டு பார்க்கலாம். அத தவிர்த்து இப்ப நான் இருக்கிற கழகங்கள்லயோ, அமைப்புகள்லயோ அவங்கட்ட காய்ச்சி பார்க்கலாம். அது இல்லாம வந்து என்னால வேற எதுவுமே செய்ய இயலாது. இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்த நேரம், ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அ ஏதாவது கஷ்டப்படுற இந்த இது வெள்ளம் இனி நெறைய பிரச்சனைகள் வரலாம். அதேபோல வந்து அன்றாடம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்களா இருக்கட்டும், சில சில விஷயங்களால கஷ்டப்படுற ஆட்களா இருக்கட்டும், அவங்கள வந்து நம்மோட யூடியூப் சேனல் ஊடாக வந்து தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு. இந்த விஷயம் இவ்வளவும் கதைச்சு முடிச்சோனே வந்து, சில ஆட்களுக்கு மைண்ட் செட்ல வரும் வந்து, ஆல்ரெடி இப்ப வந்து TikTokலயும், Facebookலயும் ட்ரெண்டிங்கா போய்க்கொண்டிருக்கிறது வந்து, ஹெல்பிங் வீடியோன்ற பேர்ல செஞ்சுட்டு, அதுல வர காசெல்லாம் வந்து அவங்க எடுத்துட்டு, அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நெறைய வந்து ஓட்டு மாட்டு வேலைகள் நடக்குது, கள்ள வேலைகள் நடக்குதுன்னு சொல்லி நெறைய பேர் காய்ச்சி கொண்டு வாராங்க. அப்படி ஒரு பேர் வந்து எனக்கு தேவையில்ல. எந்த ஒரு வீடியோவிலயும் இப்ப வந்து நான் வந்து எந்த அக்கவுண்ட் நம்பர போட்டு, எந்த அக்கவுண்ட்டுக்கு காசு போடுங்க. நான் வந்து செய்ய போறேன். அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே நான் செய்ய போறது இல்ல. அப்படி எனக்கு ஏதாவது அடுத்த இன்னொரு விஷயமும் சொல்லிக் கொள்ளணும். யூடியூப் சேனல் திறந்துட்டு ஹெல்பிங் வீடியோ போட்டு அதுல ஒரு ஏர்னிங்குக்காக வந்து இந்த யூடியூப் சேனல் தொறந்து அப்படி போட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ளணும் இந்த டைம்ல என்னன்னு சொன்னா, நான் வந்து ஆல்ரெடி வந்து கிளிநொச்சி மட்டக்களப்பு நான் சொந்த இடம் வந்து மட்டக்களப்பு. நான் வந்து கிளிநொச்சியில வந்து வொர்க் பண்ணி கொண்டிருக்கேன். எனக்கு மந்த்லி வந்து சேலரி வருது. அத தவிர்த்து எந்த தேவைகள பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து எந்த சேலரி வந்து போதுமா இருக்குது. இப்ப என்னத்துக்காக இப்ப யூடியூப் சேனல் தொறக்கணும்னு ஆசைப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அதுக்கான காரணம் வந்து, அ காலையில வேலைக்கு போறது, நைட் ஆகும் வேலை முடிஞ்சு வரதுக்கு, வேலை முடிஞ்சு வாரது. திருப்பி இங்க வந்து அப்படி ஒரு ரொட்டேஷன்லயே வந்து லைஃப் போய்க்கொண்டிருக்கிறதால, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும்ன்றதுக்காக, ஏதாவது கதைக்கணும் அப்படின்னு சொன்னா, அத வந்து மக்களோட ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு அடிப்படையில வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் வந்து நம்மோட சேனல் வந்து இருக்க போகுது. தொடர்ந்து இந்த சேனல் வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆகி போப்போதுன்னும் எனக்கு தெரியாது. எவ்வளோ சக்சஸா போப்போதுன்னும் எனக்கு தெரியாது. நிறைய 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 விஷயங்கள் வந்து இதில கதைக்கிறதுக்கு இருக்கேன். அப்படி எல்லாம் கதைக்கிறதா இருந்தா, பார்க்குற மக்கள் எனக்கு வந்து சப்போர்ட் தரணும். அப்படி அவங்க சப்போர்ட் தார பட்சத்தில தொடர்ச்சியா வந்து நம்ம வீடியோ போடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலாம் வராது. ஏன்னு சொன்னா நானே வந்து செல்ஃபா வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், எல்லாமே நானே செய்யணும். எனக்கு அந்த அளவுக்கு எடிட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து அந்த அளவுக்கு இல்ல எடிட்டிங் சம்மந்தமா. அப்ப அப்படி இப்படி சில சில பிரச்சனைகள் இருக்குது. இப்ப
இப்படி போட போகிறோம், அப்போ எந்த அக்கௌண்ட் நம்பர் போட போகிறோம் இல்லைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, அப்போ நம்ம எப்படி உதவி செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இது வந்து உதவி செய்கிறன்ற பேரில் வந்து நான் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லாட்டி இதில் ஒரு ஒரு இன்கம் எதிர்பார்த்தோ அப்படி ஒரு இதுவும் இல்லை. பட் ஏதாவது வீடியோ வந்து போட கிடைச்சா மாத்திரம் தொடர்ச்சியாக வந்து இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வீடியோக்கள் வரலாம், வராமலும் போகலாம். அப்படி வார பட்சத்தில் வந்து அதை எப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம்ன்றதையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருந்த மக்கள் காசு அனுப்பி அந்த காசுலேருந்து உதவி செய்யுங்கன்றது நீங்கள் ஒருத்தனுக்கு போடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் கணக்கு காட்டுறான், இல்லை அவன் காசை களவெடுத்துட்டான், அவங்களோட காசில் வந்து அவன் இது வாங்குறான், அது வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிங்க. அது எவ்வளோத்துக்கும் நீங்கள் சொல்கிறது சரி, அவங்க செய்கிறது பிள்ளைன்றது எல்லாமே எனக்கு வந்து தெரியாது. அநேகமான நாட்களுக்கு தெரியாது. உண்மையில் நீங்கள் போடுற வீடியோ சரியா, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போடுற வீடியோக்காக அவங்க தர காரணம் வந்து சரியான்றது எனக்கும் தெரியாது, பார்க்குற மக்களுக்கும் தெரியாது. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டிலேருந்து லட்சக்கணக்கில் நீங்கள் காசு அனுப்புறீங்க. அந்த காசு அந்த காசா வந்து நீங்க அவங்களோட அக்கவுண்ட்டுக்கு போடாம, நான் மற்றவங்கள பத்தி கதைக்க வரல. இப்ப எந்த அக்கவுண்ட்டுக்கு போடாம, அந்த அவங்களுக்கு யாருக்கு உதவி தேவைப்படுகுதோ, அவங்களுக்கு உங்களோட உறவினர்கள் யாரானாலும் கட்டாயம் வந்து ஸ்ரீலங்காவுல இருக்கலாம். அவங்கள வச்சு, அவங்களுக்கு ஊடாக வந்து காசு அனுப்பி, அந்த உதவியை செய்றதுக்கு உரிய அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம செய்யலாம். அதுக்காக உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட், அதாவது அந்த களத்துல நின்று வேலை செய்றதுக்காக ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டா, நானும் சரி, என்னால யாரானாலும் அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய மாரி இருந்தா, அவங்களும் சரி, கட்டாயம் நான் வந்து செய்து தரதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். இது மட்டும் தான் நம்ம செய்ய போறது. இப்ப எந்த அக்கவுண்ட்டுக்கு காசு வாங்கி, அந்த அக்கவுண்ட்ல உதவி செஞ்சுட்டு, அதுல வர 1000, 2000 அதுக்கு கூட வர அமௌண்டோ நமக்கு வந்து தேவையில்ல. ஆல்ரெடி மென்ஷன் பண்ணது போல எனக்கு வந்து வேலை ஒன்று இருக்குது. அந்த வேலைய நான் வந்து பார்த்துக்கொண்டு எனக்கு என்ற லைஃப்ப வந்து ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாரி இருக்குது. அப்ப அதால இப்படி ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சா, தொடர்ச்சியா வந்து வீடியோக்கள் போட்டு கொண்டு போகலாம். ஏன்னு சொல்லி சொன்னா, இப்ப நெறைய பேர் வந்து ஹெல்பிங் வீடியோஸ் வந்து போடுறவங்க, அப்படி இப்படின்னு நெறைய பேர் இருக்குது. இருந்தாலும், இப்ப நம்மட பார்வைக்கு படுறவங்க வந்து அவங்களுக்கு படாம இருக்கலாம். அப்படி படுற 1, 2 பேர வந்து நான் உங்களுக்கு இனங்காட்டி தர்றதா இருக்கேன். அப்படி இனங்காட்டி தர நேரத்துல, அதால உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து உதவி செய்ய முடிஞ்சா, கட்டாயம் உங்களோட உறவினர்களையோ, இல்லாட்டி உங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் யாருனாலும் ஒரு ஆள வச்சு, அந்த உதவி திட்டத்த நீங்க வந்து செய்து குடுக்க விரும்புனா செய்யலாம். அதேபோல ஒரு சின்ன சின்ன உதவி திட்டங்கள் ஏதாவது வந்தா, என்னால இயலுமானது செய்யக்கூடிய உதவிகளா இருந்தா, கட்டாயம் வந்து நானும் வந்து செய்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னு சொன்னா வந்து, இப்ப எனக்கு நான் ஏர்ன் பண்ற இந்த சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் என்னால குடுக்கக்கூடிய ஒரு சிறிய அமௌண்ட் இருந்தாலும் வந்து, நான் தொடர்ச்சியா ஒவ்வொரு மாசமும் குடுக்கலாம்ன்ற பிளானும் எனக்கு வந்து இருக்குது. சமூகத்துல ஒரு வந்து இது ஒரு மாற்றமா வரணும்னு சொல்லி ஒரு ஐடியாவோட வந்து ஸ்டார்ட் பண்ண முதல் கட்டம். இதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மக்களாகிய நீங்க வந்து நல்ல வரவேற்பு தரணும். முக்கியமா வந்து புலம்பெயர்ந்தவர்கள் இருக்கிற நம்மட மக்கள் வந்து நமக்குரிய சப்போர்ட்ட தரணும். சப்போர்ட்ட தந்து தொடர்ச்சியா அந்த யூடியூப் சேனல வந்து ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு உங்களோட ஆதரவு வந்து முக்கியம். எனக்கு அந்த அளவு கதைக்க பேச தெரியாது. செல்ஃபா வந்து வீடியோ எடுத்து, இந்த வீடியோல முகம் காட்டி கதைக்கிற அளவுக்குலாம் நமக்கு தெரியாது. அப்ப கட்டாயம் இத பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் தருவீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஒரு இன்ட்ரோடியூஸ் வீடியோ மாரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இந்த வீடியோ வந்து ஓகேவா இருந்தா பார்க்கலாம் மிச்சம். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குதா? இல்லன்னு சொல்லி சொன்னா, என்ன மாரி என்னவா இருந்தாலும் உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ, அத வந்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அத பார்த்து, அதுக்கு இப்ப நீங்க என்ன போடுறீங்கன்ற சொன்னத வந்து நான் கட்டாயம் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்ப அதுக்கேத்த மாரி அடுத்தடுத்த கட்டம் நான் என்ன செய்யலாம்ன்றத வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட்டா நான் வந்து தாரேன். கட்டாயம் வந்து பேட் கமெண்ட் பண்ணாம, "என்னடா நீ உழைக்கிறதுக்கு இத வச்சு மக்கள வச்சு இது செய்ய போறியா? காசு பார்க்க போறியா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்காம, எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பங்கள் தந்து பாருங்க. அதுக்கு மேலுக்கு எதுனாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் வார நேரம், அப்படி கேள்விகள் வார நேரம் வந்து, அந்த கேள்விகளுக்கு பதில் தரதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். ஏனென்றனா, இப்பவே உடனே யூடியூப் சேனல் தொடங்குவோம்னு சொல்லி, உடனே ஸ்டார்ட் பண்ண சேனல் இல்ல இது. இது சொல்லப்போனா, இப்ப வந்து யூடியூப் சேனல் வந்து எல்லாரும் யூடியூபர் அப்படி இப்படின்ட்டு சொல்லி இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷத்துக்கு முதலே வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அத ரன் பண்ணி, படிக்கிறது அப்படி இப்படி சில சில விஷயங்களால வந்து அந்த யூடியூப் சேனல விட்டு அப்படியே
அப்படியே விட்டாச்சு யூடியூப். இப்ப இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு, என்னால ஒரு எந்த ஒரு விஷயமுமே செய்ய இயலாம போனத நினைச்சு, சரியா கவலைப்பட்டு 2, 3 நாள் என்ன செய்யலாம்ன்னு யோசிச்சு, சரி இது கூட ஆகாது. ந நம்மள சுத்தி இருக்கிற பாட்டி ஆட்கள் கஷ்டப்படுற டைம்ல அவங்களுக்கு ஒரு எதனாலும் நம்மளால இயலுமானது அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்கன்றதையாவது உதவி செய்யக்கூடிய ஆட்களுக்கு தெரியப்படுத்துவோம்ன்றதுக்காக ஓப்பன் பண்ண யூடியூப் சேனல் தான் இது. கட்டாயம் இதுக்கு உங்களோட சப்போர்ட் தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப ஹெல்பிங் வீடியோ மட்டும் இல்ல, இ என்னோட லைஃப் சம்மந்தமான சில விஷயங்களையும் நான் இதுல உங்களோட ஷேர் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அப்படி நான் ஷேர் பண்றதா இருந்தா, கட்டாயம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நான் போடுற வீடியோவ பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் நான் அலட்டி கொண்டு போறத கேட்கறதுக்கு கொஞ்சம் பேராச்சும் இருக்கணும்ல. அப்படி அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் சில சில அ நெறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நானும். நெறைய அடி வாங்கி, வெளிநாடெல்லாம் போய், வெளிநாட்டுல நெறைய கஷ்டப்பட்டு, அங்க பெரிய சிரமப்பட்டு, அங்கருந்து நாட்டுக்கு வர்றதுக்கு அங்கருந்து லீவ் ஆகி இங்க நாட்டுக்கு வர்றதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு, இங்க ஒரு வொர்க் ஒண்ணு செட் பண்ணி, அப்படி ஓரளவு போகுது. என்ன வொர்க் பண்றேன், என்னென்ன செய்றேன், எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம். கட்டாயம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு இயலாது. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனல் சக்ஸஸா போற பட்சத்துல இது கூடாக நடக்கப் போற உதவி திட்டங்கள் எல்லாமே என்னோட சப்ஸ்கிரைபருக்கு அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் ஃபுல்லா போப்போது. பார்க்கலாமா? இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.